விராட் கோலிக்கு இந்த முறை ஐபிஎல், அதாவது இந்த முறை 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற ஐபிஎல் சீசன் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஐபிஎல் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தது வந்து இப்போ வைரலாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த வருஷம் அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஐபிஎல் சீசனாக இருந்தது. அதை விட கடந்த வருஷம் அவர் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னால், ஐபிஎல் சீசன், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் நடந்து கொண்டிருக்கிற டைமில் ஒரு பாதியில் தான் வந்து தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஃபுல்லாகவே ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தார். அவருடைய அந்த அறிவுக்கு பின்னர் அதுக்கு பிறகு நடந்த எல்லா போட்டிகளையும் வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார். கடந்த வருஷம் நடந்த சீசனில் வந்து 8 அரைச்சதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதை விட 657 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதை விட வந்து அதிகமான 4 ஓட்டங்களை விளாசிய மிகப்பெரிய ஒரு வீரராக வந்து இவர் ஜொலித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சீசன், அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற சீசன் வந்து விராட் கோலிக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு சீசன். ஏன் அப்படின்னு சொன்னால், டெஸ்ட் கிரிக்கெட் ஒன்றுலையுமே அவர் விளையாடலை, மிகப்பெரிய ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டார். அதுக்கு பிறகு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசன்லான் வந்து அவர் விளையாடவே ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொல்ற நிலையில, ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஐபிஎல் சீசன் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு சீசன். அவருடைய விளையாட்டு வந்து வித்தியாசமாகவும் ரொம்பவுமே முக்கியமானதாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியும் எல்லா கிரிக்கெட் ஆர்வலர்களும் வந்து ரொம்பவுமே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த முறை சீசன்ல விராட் கோலியினுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காக. இன்னும் சில நாட்களில் கிரிக்கெட் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வருஷமும் ஆர்சிபி அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இந்த ஆர்சிபி அணிக்காக விராட் கோலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வருஷம் வந்து அடுத்த முறையும் தொடர்ந்து அடுத்தடுத்த முறை வந்து ஐபிஎல் கோப்பையை வந்து ஆர்சிபி அணி பெற்றுக்கொள்ள போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், இந்த முறை நடக்க போகிற ஐபிஎல் போட்டிகள் ரொம்பவுமே வித்தியாசமாகவும் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விருதாகவும் அமைய காத்திருக்கிறது.